எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். லாஸ்ட் டைம் நம்ம டயபெட்டிக் நியூரோபதி பற்றி பார்த்தோம். போன வீடியோவில் டயபெட்டிக் ரெட்டினோபதி எப்படின்னு பற்றி பேசலான்னு இருந்தோம். அதை பற்றின வீடியோ நம்ம இன்றைக்கி பார்ப்போம். டயபெட்டிக் ரெட்டினோபதினா என்னென்னா, நம்ம அன்கன்ட்ரோலபிள் சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லாட்டி கண்ணோட விழித்திரையும் கண்ணோட நரம்பையும் பாதிக்குது. அதுதான் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்கிறோம். அது எப்படி பாதிக்குது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சுகர் வந்து நம்ம விழித்திரை ரெட்டினாவை பாதிக்குதுன்னு பற்றி பார்ப்போம். இதுதான் வந்து உங்களுக்கு நார்மல் விழித்திரை இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து சுகர் அஃபெக்ட் ஆனதுனால அவங்களுக்கு வந்து இப்படி மாறிடும். இதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னா, அவங்களுக்கு இந்த சிகப்பாக இருக்குது பாருங்கள், இந்த ரெட்டிஷாக இருக்கிறத வந்து ரத்த குழாய் வந்து வெடித்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலும் வெடித்து ப்ளீடு ரத்தம் லீக் ஆகிருக்கு இந்த விழித்திரையில் ரெட்டினால. இந்த சின்னதாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து நியூ பிளட் வெசல்னு சொல்லுவாங்க, புது ரத்த குழாய்கள். சுகர் அன்கண்ட்ரோலபிளாக இருந்தால் நியூ பிளட் வெசல் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்து ஏன் இது ரிஸ்க்குனா, இது சீக்கிரம் வெடிக்கக்கூடிய தன்மை உடையது. சொன்ன மாதிரி அந்த புது ரத்த குழாய்கள் தான் நம்ம அந்த சீக்கிரம் வெடிச்சிடும். அதுதான் பிளட்டு லீக் பண்ணுது. அந்த ரத்த கசிவு வந்து நம்ம விழித்திரைக்கும் கண்ணுக்கும் வந்து அந்த ரத்த கசிவாகி அது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம பார்க்கும் பார்வையில் கருப்பாக வந்து தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ கருப்பாக பறக்குதுங்க டாக்டர் பார்க்கும்போது. அதையும் உங்களுக்கு அந்த படத்தையும் நான் காட்டுறேன். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க பார்வையில் வந்து இந்த கருப்பு புள்ளியாக தெரியுது. இப்படி தான் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பிளட்டு லீக் ஆகிறதுனால ஃபுல்லாக வந்து கண்ணுக்கும் விழித்திரைக்கும் நடுவில் அது போய் வந்து ரத்த கட்டுகளை ஃபார்ம் ஆகிடும். பார்க்கும்போது இப்படி தான் தெரியும். சரி, இப்போ வந்து ஆரம்ப அறிகுறிகள், இப்போ டயபெட்டிக் ரெட்டினோபதி வரப்போகுது எப்படின்னா, உடனே அறிகுறிகள் காட்டும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கண் மங்கலாக தெரியுது. நைட்டு ட்ரைவ் பண்ணும்போது நைட் டிரைவிங்கு பண்ண முடியாது. 2 வீலர் எடுத்து ட்ரைவ் பண்ணினாலும் சரி, டிரைவிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது புள்ளியாக தெரியும். முன்னாடி ஒரு படம் காட்டினால அந்த மாதிரி தெரியும். இப்படியே இது வந்து ஆரம்ப சிம்டம்ஸ். இதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா கண் வந்து பார்வை பறி போக அதிக சான்ஸ் இருக்குது. சுகர்னால மட்டும் இல்லைங்க, சுகர் வித் ஹை பிபி, சுகரும் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் கண்ணை பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்மோக்கிங், சிகரெட் குடிக்கிறதும் கண்ணை பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் ரத்த குழாய் வெடிக்குதுன்னா, அதிக டென்ஷனாக இருக்கீங்க, அதிக கோவப்படும் போது கத்தும் போது ரத்த குழாய் வெடிக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.